திமிங்கலத்தோட வாந்தியை தான் இன்னைக்கு நிறைய லக்ஸரி பெர்ஃப்யூம் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நடுக்கடல இருக்க ஸ்பெம் வேல் அப்படிங்கிற ஒரு இனம் அதிகமா ஸ்குவிட் சாப்பிடும். அந்த ஸ்குவிட்ல இருக்கிற ஷார்ப்பான பார்ட்ஸ் வந்து வேலோட பாடியை கிழிச்சிராம இருக்கிறதுக்கு வேலோட பாடி ஒரு ப்ரொடெக்டிவ் சப்ஸ்டன்ஸை ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் பண்ணும். அது ஷார்ப்பான பார்ட்ஸை கவர் பண்ணி டேமேஜ் ஆகாம பார்த்துக்கும். டைம் போக போக அது வாமிட்டாவும் வேஸ்டாவும் பாடியில இருந்து வெளியாகிரும். அது அப்படி கடல்லே பரவி பல வருஷமா மிதந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்புக்கு ஃபார்ம் ஆயிடும். ஃபார்ம் ஆன அந்த சப்ஸ்டன்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் ஆம்பர்கிரீஸ். இது ஒரு பவர்ஃபுல் ஃப்ரேக்ரன்ஸ் நோட்ஸ். லக்ஸரி பெர்ஃப்யூம்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இதை பேஸ் நோட்ஸ்ல ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா லாங் லாஸ்டிங் அதிகமா வருங்கிறதுக்காக. இது ரொம்பவே ரேர்னு தெரிஞ்ச அப்புறம் இதை தனியா எடுத்து பல கோடி பல குரோருக்கு ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல். ஒரு திமிங்கலம் அது சர்வைவ் ஆகிறதுக்கு கிரியேட் பண்ணப்பட்டது தான் இன்னைக்கு லக்ஸரி பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ரீசனா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃப்ராக்ரன்ஸ் ஸ்டோரிஸ் நீங்க பாக்குறதுக்கு அரிசி பெர்ஃப்யூம்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.